2024 சிறந்த இயக்குனர் பெஸ்ட் டைரக்டர் ஜூரிக்கான விருது பார்க்கவிருக்கிறோம். யார் இந்த விருதினை பெறப்போகிறார் அப்படிங்கறத திரையில பார்த்துடலாம். இயக்குனர் மாரி செல்வராஜ் சின்னஞ்சிறு வயதில் சினிமா இவரை ஆட்கொண்டது. கண்டதும் கடந்ததும் கதைகளாக சூழ்கொண்டது. சினிமாவில் தன் அரசியல் பேசிய சித்தாந்தவாதி இவர். கடைக்கோடி மக்களின் கலை உலக பிரதிநிதி, எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் என பன்முகம் கொண்டவர். 3 படங்களில் முன்பொரு சென்று வந்தவர். முதல் 2 படங்களில் சாதிய அரசியலை கண்முன் நிறுத்தியவர். 3வது படத்தில் அரசியலில் சாதியத்தை காட்சிப்படுத்தியவர். நகைச்சுவையின் நாயகனை குணச்சித்திரை இமயமாக நிலைக்க வைத்தவர். எளிய மக்கள் இசையை AR ரகுமானை கொண்டு இசைக்க வைத்தவர். என் கலையும் கடமையும் நான் யார் என்று நிரூபிப்பதல்ல, நீங்கள் யார் என்று உங்களுக்கு நிரூபிப்பது என்று உரத்து சொன்ன இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு சிறந்த இயக்குனருக்கான சிறப்பு விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க இயக்குனர் மிஷ்கின் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ. முதல்ல ரொம்ப நன்றி. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இயக்குனர் ஆனதுக்கப்புறம் நான் வாங்கின முதல் விருது மகடன் விருது தான். கரியர் பெருமாள் ரிலீஸ் ஆன ஒரு 10 நாள்லேயே எனக்கு வந்து சிறந்த இயக்குனர், அதுவும் ஒரு முதல் படம் ரிலீஸ் ஆன உடனே, அதுவும் 10 நாளில் சிறந்த இயக்குனர் விருது மேடை கிடச்சி. அந்த விருதை நான் வாங்கி தலைவர் கையில் தான் கொடுத்தேன். இப்போ அவரை கையாலேயே 3வது படத்துலேயும் சிறந்த இயக்குனர் விருது வாங்குறது ரொம்பவே நிகழ்ச்சியாக இருக்குது. என் தம்பி அவனுடைய முதல் 3 படங்கள் நான் பார்த்துருக்கேன். மனிதன் பேச தொடங்கிய காலங்களிலிருந்து கதைகள் தான் சொல்லியிருக்கான். அது கதைகளாக இருந்தாலும் ஃபேக்டை பற்றி அந்த கதையை கேட்குறவனுக்கு எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு வந்து கதை ரொம்ப முக்கியமாக, ஃபிக்ஷன் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஈவன் மாரி செல்வராஜ் வந்து தன் வாழ்க்கையை அந்த வழிகளை எடுத்து கொஞ்சோண்டு கலர் சேர்த்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு கதையாக சொல்கிறான். ஆக்சுவலாக அது வந்து இன்னும் 100 வருஷங்களுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட எபிக்ஸாக மாறும். ஆக்சுவலாக ஒரு 100 டேரக்டர்ஸ், கிரேட் டேரக்டர்ஸ் வெற்றிமாறன் மாதிரி இருந்தாங்கன்னா அதில் இவனும் ஒரு பெரிய கிரேட் டேரக்டர்னு சொல்லுவேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். எந்த பின்புலமும் இல்லாமல் மட்டுமின்றி ஏராளமான தடைகளையும் தாண்டி வந்திருப்பவர் நம்முடைய மாரி செல்வராஜ். பின்புலம் இல்லாமல் என்பது ஒரு கிரைட்டீரியா, எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை. குடும்பத்தில் யாரும் இந்த திரையுலகத்தில் வளர்ந்தவர்கள் இல்லை, தொடர்புள்ளவர்கள் இல்லை, இதெல்லாம் பொருளாதார பின்புலம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த துறைக்குள்ளே அடியெடுத்து வைக்க முடியாது என்கிற சோஷியல் ஸ்டிக்மா என்பது ஒரு பெரும் தடை. எல்லா துறைகளிலும் அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டிக்மா இருக்கிறது. அப்படிப்பட்ட தடைகளையும் தாண்டி முதல் படத்திலேயே தமிழகத்தின் அனைத்து தரப்பாரின் கவனத்தையும் ஈர்த்து புரட்சிகர இயக்குனராக எனது அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் விளங்குகிறார் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் திரு மாரி செல்வராஜ். மிக்க நன்றி திரு மிஷ்கின். நன்றி திரு திருமாவளவன்.